50 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் புரட்சி நடந்துள்ளது. இதற்கு காரணம் மாணவர்களும் இளைஞர்களும் தான் என அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா மற்றும் மரிய வில்சன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர். இந்த விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு பெண்களும் இளைஞர்களும் தான் காரணம் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் இளைஞர்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளார் என்றும் கூறினார். 14 வயசுல உருவாக்கிய சிந்தனை இன்னைக்கு உங்களால, இளைஞர்களால, அதுவும் கல்லூரியில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால, பெண்களால உருவாக்கிய புரட்சி ரெவல்யூஷன் சொல்லலாம். நாங்களாம் இங்க அமைச்சர்களா நிக்கிறோம். ஒரே ஒரு உறுதியை கொடுக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் தலைவரும் சரி, நாங்களும் சரி, பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய எங்களுடைய உறவுகள், அம்மா, தங்கை, அக்கா, தம்பி, அண்ணன் எல்லோருக்காகவும் எங்களுடைய அமைச்சரவை எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் உண்மையா இருக்கும். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மரிய வில்சன், மக்கள் எங்கும் எதற்கும் லஞ்சம் தர வேண்டாம் என்று கூறினார். வரப்போகும் நாட்கள் மிகவும் பசுமையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடனை அடைக்க, ஜிடிபியை உயர்த்த மாணவர்கள் உங்களால் தான் முடியும் என்றும் கூறினார். வரப்போற நாட்கள் ரொம்ப பசுமையா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. நான் நிதி அமைச்சரா என்னை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நான் நிச்சயமும் பார்க்கல. என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு வெள்ளை அறிக்கை விட்டோம். அந்த வெள்ளை அறிக்கையில் உங்க எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மேலையும் தலா 1,28,000 கடன் இருக்கு. இருக்கிறவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் தி மினிஸ்டர். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும்னா ஸ்டேட்டோட ஜிடிபி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். இந்த ஜெனரேஷனால மட்டும்தான் முடியும். யூ கம் அவுட் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். The government of Tamil Nadu is welcoming you all to contribute for the state of Tamil Nadu.